ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆன்மீக வாழ்வியலை தனது மூச்சாக கொண்டு பயணிக்கும் எனது சேனலின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொளியை எங்கும் தவிர்க்காமல் இறுதி வரை முழுமையாக பாருங்கள். இதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் இடுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களது மேலாத ஆதரவை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவின் உள்ளடக்கத்திற்குள் நுழையும் முன்பாக தடைகளை தகர்க்கும் அந்த தகப்பன் சாமி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என எந்நாளும் நிழலாய் நின்று காக்கும் கந்தவேலே போற்றி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இனி உங்கள் வாழ்வில் மங்களகரமான நிகழ்வுகள் மட்டுமே அரங்கேறும். நீங்கள் நேர்மையின் சிகரம். எக்காலத்திலும் தர்மத்திற்கு விரோதமான காரியங்களை செய்ய துணிய மாட்டீர்கள். உங்களை பொறுத்தவரை தான் மட்டும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற குறுகிய எண்ணம் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளில் என்ற அடிப்படையில் உங்களை சுற்றி இருப்பவர்களும் நலமுடன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் உன்னத குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் அறிவுத்திறன் மிகவும் கூர்மையானது. எவராலும் உங்களை அத்தனை எளிதில் வென்றிட முடியாது. உங்களுக்கு நீங்களே நிகர். உங்கள் சம்மதமின்றி எதையும் உங்களை இழக்க செய்யவோ அல்லது அடைய செய்யவோ எவராலும் இயலாது. உங்கள் கனிவான பேச்சால் மிக எளிதில் நண்பர்களை சம்பாதிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு நட்பு வட்டம் என்பது மிகவும் பிரம்மாண்டமானது. மன அழுத்தமும் தனிமையும் சிம்மத்தின் தற்போதைய நிலை. இந்த தொகுப்பு குறிப்பாக சிம்மராசி நேயர்களுக்காகவே செதுக்கப்பட்டுள்ளது. தற்போது நீங்கள் ஒருவித மனப்போராட்டத்தில் இருப்பதை உணர முடிகிறது. வாழ்வில் வெற்றிக்காக தீவிரமாக போராடினாலும் உங்களுக்குள் ஒருவித தனிமை உணர்வு வாட்டி கொண்டிருக்கிறது. என்னை யாராவது ஒருவதாவது முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்களா என்ற ஏக்கம் உங்கள் மனதின் ஆழத்தில் கனகன்று கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசியின் அந்த அழகான அன்பையும் அர்ப்பணிப்பையும் புரிந்து கொள்ளும் பக்குவம் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு குறைவுதான். ஏன் உங்களோடு வாழும் வாழ்க்கை துணை கூட உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இது உங்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது. யாருக்காக நீங்கள் இரவு பகலாக உழைக்கிறீர்களோ அவர்களே உங்கள் மீது வீண் கோபத்தையும் வெறுப்பையும் உமிழும்போது இந்த வாழ்க்கை எதற்காக என்ற விரக்தி உங்களுக்குள் எழுகிறது. கவலைப்படாதீர்கள், காலம் யாவற்றையும் மாற்றும். சிம்மராசினரின் மகத்துவத்தை அவர்கள் உணரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இளமையும் காலமும் நம்மிடம் இருக்கும்போது நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடைய வேண்டிய இலக்குகளை நோக்கி பயணம் செய்யாவிட்டால் தொய்வில்லாமல் இருக்க முடியாது. 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இப்போதே இந்த தெளிவை பெற்றால் அவர்கள் ஒரு ஞானியாக இந்த உலகத்தை ஆள முடியும். அஷ்டம சனியும் மன உறுதியும். தற்போதைய காலகட்டத்தில் அஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் உங்களுக்கு தூக்கமின்மை, மன அமைதி, தேவையற்ற குழப்பங்கள் வரக்கூடும். ஆனால் இதை கண்டு தோன்றுவிடாதீர்கள். எவன் ஒருவன் அனைத்தையும் இழக்க துணிகிறானோ அவனே அனைத்தையும் மீண்டும் பெறும் பேருருளை பெறுவான். நீங்கள் சாதிக்க வேண்டியவை இன்னும் ஏராளம் உள்ளன. சிம்மராசிக்காரர்கள் பிறப்பாலேயே ஆளுமை திறன் கொண்டவர்கள். நீங்கள் வெற்றியடைந்தால் உங்களை நம்பியிருக்கும் பல குடும்பங்கள் சுபிட்சம் பெறும். அடுத்தவர்கள் உன்னால் முடியாது என்று ஒதுக்கி வைத்த சவாலான காரியங்களை கூட மிக சரியான திட்டமிடலுடன் செய்து முடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. இனி வரப்போகும் காலம் உங்களுக்கு சொர்க்கமாக அமையப்போகிறது. ஆன்மீக பரிகாரங்களும் திருஷ்டி நீக்கும் முறைகளும். குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்று தேடி தவிக்க வேண்டாம். நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு நெய்த்தீபம் ஏற்றி அந்த ஜோதியில் உங்கள் குலதெய்வத்தை கண்டு வழிபடுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்கள் வம்சத்தையே தலைக்க செய்யும். சூரிய வழிபாடு. தினமும் அதிகாலையில் சூரிய பகவானை தரிசனம் செய்யுங்கள். ஜாதகத்தில் கிரகநிலைகள் பாதகமாக இருந்தாலும் சூரியனின் பிரகாசம் உங்கள் வாழ்வின் இருளை அகற்றும். மந்திர ஜபம். தினமும் ஓம் முருகா போற்றி என்ற திருநாமத்தை 3 முறையாவது உச்சரியுங்கள். திருஷ்டி பரிகாரம். வீட்டு வாசலில் எலுமிச்சை மற்றும் மிளகாய் கட்டுங்கள். ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு வைத்து பூஜை அறையில் வையுங்கள். சுத்தம். பழைய உடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்காதீர்கள். துளசி செடியை வளர்த்து அதை ஆராதனை செய்யுங்கள்.
நிறங்கள் மற்றும் ரத்தினங்கள். நவரத்தினங்கள் அணிவதும் கருப்பு நூல் கட்டுவதும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை காக்கும். இந்த மாதத்திற்கான விரிவான பலன்கள். சிம்மராசியில் நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. பணப்புழக்கம் சீராக இருக்கும். இழுபறியில் இருந்த வழக்குகளோ அல்லது சொத்து விவகாரங்களோ உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரம். புதிய திட்டங்கள் வகுத்து உங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். ரியல் எஸ்டேட் மற்றும் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகம். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். குடும்ப உறவினர்கள் மற்றும் தாயார் வழி உறவுகளால் உதவி கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெற்றிக்கான எளிய வாழ்வியல் ஆலோசனைகள். நெகட்டிவான மனிதர்களிடமிருந்து விலகி இருங்கள். தினமும் தியானம் மற்றும் மௌனத்தை கடைபிடியுங்கள். உப்பு தண்ணீரில் குளிப்பது உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கும். அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற சிந்தனையை தவிர்த்து உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். வாய்ப்பு கிடைக்கும்போது முதியவர்களுக்கு ஒரு வேளை உணவளித்து அவர்களின் ஆசியை பெறுங்கள். இது நீங்கள் செய்த பாவ வினைகளை குறைக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நன்மைகள் பெருகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. காலம் உங்கள் உன்னதத்தை உலகுக்கு உணர்த்தும். சிங்கத்தின் பலத்தோடும் கனிவான உள்ளத்தோடும் வாழும் சிம்மராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த ராசி பலன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையும் தெளிவையும் தந்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். காலம் எப்போதும் நமக்காக காத்திருக்காது. ஆனால் சரியான நேரத்தில் நாம் எடுக்கும் ஆன்மீக முடிவுகள் நம் காலத்தையே மாற்றும் வல்லமை கொண்டவை. நினைவில் கொள்ள வேண்டியவை. தன்னம்பிக்கை. அஷ்டம சனியின் தாக்கம் தற்காலிகமானதுதான். உங்கள் மன உறுதியை மட்டும் ஒருபோதும் தளர விடாதீர்கள். சூரிய நமஸ்காரம். செவ்வாய்தோறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் வாழ்வின் தடைகளை தகர்க்கும் ஆயுதங்கள். உங்களால் முடிந்த சிறு சிறு உதவியை முதியவர்களுக்கு செய்யுங்கள். அந்த புண்ணியம் உங்கள் சந்ததியை காக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போட்டுங்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களில் சிம்மராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து உதவுங்கள். நமது குடும்பத்தில் நீங்கள் இன்னும் இணையவில்லை என்றால் இப்போதே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் தினமும் நான் பதிவிடும் ஆன்மீக ரகசியங்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்வு என்றும் பிரகாசமாக அமைய அந்த முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.